தெளிவுபடுத்திருங்க. தங்கச்சி நீ என்ன வேலை செய்கிறாய்ன்னு எங்களுக்கு தெரியுது. நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்களில் போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத. நீ என்ன செய்கிறாயின்னு கவனிக்கிறதே எங்களுக்கு வேலையை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சி எப்படி நாங்கள் வளர்க்குறது? நீ அங்கே போய் இங்கே போய் அங்கே கூட்டு தனியாக கலந்தாய் விடுறது, பெண்களெல்லாம் தனியாக கலந்தாய் விடுறது. நாகப்பட்டினத்தில் ஒரு விடுதியில் நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்துருக்க, செல்ஃபோன் கொடுத்துருக்க, ஆளுக்கு 2000 3000 காசு கொடுத்துருக்க. அதெல்லாம் என்னது? தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசம். இது குறித்து காளியம்மாள் கூறும் பொழுது அண்ணன் அப்படி பேசியிருக்க மாட்டார் என்று எளிதாக முடித்து கொண்டார். இந்த நிலையில் அடுத்த மாதம் தூத்துக்குடியில் நடைபெறும் விழா ஒன்றிற்கான அழைப்பிதழில் காளியம்மாளின் பெயர் சமூக ஆர்வலர் என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே நாம் தமிழர் சீமான் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார், சாதி பாகுபாடு பார்க்கிறார், பெரியாரை பற்றி தவறாக பேசுகிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை சுமத்தி சுமார் 2000 கட்சி நிர்வாகிகள் பதவி விலகி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் காளியம்மாளும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதற்கான முடிவுகளை எடுத்திருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக நாம் தமிழர் சீமானிடம் நிருபர்கள் கேட்டபொழுது, இந்த கட்சியில் யார் வேண்டுமானாலும் வரலாம் போகலாம், யாரையும் நாங்கள் தடுத்து நிறுத்த போவதில்லை, என் பக்கத்தில் நிற்பவர் கூட கட்சியை விட்டு போகலாம், காளியம்மாளை நாங்கள் தான் வளர்த்து ஆளாக்கினோம், கட்சிக்கு வந்தால் வருக நன்றி என்போம், கட்சியை விட்டு போனால் போங்க மீண்டும் நன்றி என்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். சீமானின் இந்த பேச்சு காளியம்மாளை மேலும் கோபமடைய செய்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே தனிப்பட்ட முறையில் சீமானும் காளியம்மாளும் ஒருவருக்கொருவர் மோதி வந்துள்ளனர்.